ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி ரெண்டாவது நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டேன்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இது முதல் நாள் சாயந்தரம் எடுத்தது. செம்ம மழை, பயங்கரமாக காற்றடிச்சிக்கிட்டே இருந்தது. அதான் சரி வீடியோ கொஞ்சம் எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் 4:30க்கு எப்பயும் போல் எழுந்திரிச்சிட்டு அதுக்கு கோலம் போடுறப்ப நான் வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் விளக்கு போடுறது மட்டும்தான் எடுத்திருந்தேன். ஏன்னா கோலம் போடுறதெல்லாம் எடுத்தால் ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால தான் சரின்ட்டு இப்படி எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கோலம் போடுறதும் சேர்த்து வீடியோ எடுக்கணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுவும் சேர்த்து போடுறேன். இப்போ கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அவுட்லைன் மட்டும் லைட்டாக கலர் கொடுத்துருந்தேன். நம்மக்கிட்ட இந்த கலர் தான் இருக்குங்கிறதுனால சரி யூஸ் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியும் வேறு கலர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சுற்றிலையும் பூ வச்சுட்டு விளக்கு நம்ம ஏற்றிக்கலாம் எப்பயும் போல். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நேற்று ஈவினிங்லாம் சரியான மழை. நம்ம வாழை மரம்லாம் அந்த வாழைத்தார் பெருசாக இருந்துச்சுல, அதுவுமே செட்டு மேலே அப்படியே சாஞ்சிருச்சு. முருங்கை மரம் எல்லாமே அந்த சைடு வாது ஃபுல்லாகவே சாஞ்சிருச்சு. அதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன். இனி அந்த தாரை வெட்டி எடுத்துகிட்டு பழுக்க வைக்கணும். வெட்டுறப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி சாமி கும்பிட்டு முடித்ததுக்கப்புறம் என்ன சமைச்சிருந்தேன்னு சொல்லிவிட்டு அதுவும் வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மீல் மேக்கர் குஸ்காவும் முட்டையை அவிச்சு கொடுத்து விட்ருந்தேன் டிஃபனுக்கு. காலையில் சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம், காலிஃப்ளவர் வறுவல் செஞ்சுருந்தேன். எல்லோருக்கும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மன நிறைவோட சூப்பராக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு விளக்கேற்றுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நேரமுமே நம்மளுக்கு நல்லா நிறையா நேரம் இருக்கிறது மாதிரி இருக்கும். முன்னாடியே எழுந்திரிச்சு நம்ம சாமி கும்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சமையல்லாம் செய்கிறப்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் உள்ள பூஜை ரூமில் போயிட்டு சாமி கும்பிட்டுக்கிட்டேன். விநாயகருக்கு விளக்கு போட்டுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு அப்புறம் அவருக்கும் விளக்கு ஏற்றிக்கிட்டேன்.
அதுக்கப்புறம் சமையலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 7:30க்கெலாம் வந்து பசங்க வந்து காலேஜ் கிளம்பிடுவாங்க. அதனால் டக்குன்னு சமைக்கலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் வந்து அன்றைக்கி பிரியாணி செஞ்சுட்டு மீதம் இருந்துச்சா, அதனால் அதை வச்சுட்டு அப்படியே வந்து குஸ்கா மாதிரி செஞ்சுருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இது காலிஃப்ளவர் வறுவல். தயிர் சாதத்துக்கு சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. நம்ம வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.